Greetings to all of you. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடித்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், கிரேவிஸ், டிஷ்ஷஸ், நான்வெஜ், வெஜ், டின்னர் ஐட்டம்ஸ், லஞ்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு தினமும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம் 1 கப் அளவு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் 300 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய வைங்க, அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வராது. இப்போது இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்சர் ஆட் பண்ணதுமே நீங்கள் எடை விடாமல் இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிங்கன்னா போதும். நல்லா கெட்டியாக மாறிடும். பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீமுக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இது கூட நான் ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் நியூட்டெல்லா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் 2 ஸ்பூன் அளவு நியூட்டெல்லா ஆட் பண்ணணும். மீடியம் சைஸ் ஸ்கூப்புக்கு இந்த அளவு. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபயர் டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மில்க் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த நியூட்டெல்லாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கலர் டோட்டலாக உங்களுக்கு எல்லா சைட்ஸும் ஈவனாக மாறணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது 5 நிமிஷம் நம்ம நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு டப்பர்வேர் கண்டெய்னர்லேயும் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், ஐஸ்கிரீம் முருகுனா உங்களுக்கு எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இப்போ இது நம்ம கவர் போட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். கவர் தனியாக கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா போதும். 3 மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க. இப்போது இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். ஸோ 3 ஹார்ஸ்லேயே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் விழுந்தாலே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மேலே நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி சாக்கோ வேஃபர்ஸ் வச்சு இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக்